சங்கீதம் 77ஆம் சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதே ஒரு ஜெபம், அதே ஒரு பயம், அதே ஒரு கேள்வி. ஆண்டவரே, நான் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க தான், விசேஷமா இது உலகத்தாருக்கு அல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் தான். ஏன் என் வாழ்க்கையில இது நடக்குது? ஏன் என் குடும்பத்துல நடக்குது? ஏன் என் கணவன் இப்படி இருக்கிறான்? ஏன் என் மனைவி இப்படி இருக்கிறாங்க? ஏன் என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க? நான் இவ்வளவு ஜெபம் பண்றேனே. இப்படி எல்லாம் கேள்விகளோட, இன்னைக்கு நிறைய கேள்விகளோட தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அங்கதான் சங்கீதக்காரன் சொல்லுவான், அந்த 77ஆம் சங்கீதம் முதல் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்துல உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் கை தளராமல் விரித்து கொண்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிட்டு. அவன் சொல்றான், ஆண்டவரை நான் கூப்பிட்டேன், ஜெபிச்சேன். எப்பங்க? ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்தி கெஞ்சின, ஆபத்து நாளில ஆண்டவரை தேடின, இரவெல்லாம் என் ஆண்டவரை தேடின, கைய விரிச்ச வண்ணமா இருந்தது. ஹல்லேலூயா. நான் கடந்து போன பாதையில அது என்னாச்சு? எவ்வளவு ஜெபம் பண்ணி என்னென்னமோ பண்ணி கூட என்ன ஆகலைங்க. ஆண்டவரோட இரவெல்லாம் நான் விழுத்திருந்து ஜெபித்த போது கூட என் ஆத்துமா ஆறுதல் அடையலையாம், சமாதானம் வரலையாம். காரணம், நினைச்ச காரியம் நடக்கல, நினைச்ச அற்புதம் நடக்கல சங்கீதக்காரனுக்கு. ஹல்லேலூயா. அப்போ 3ஆம் வசனத்துல சொல்றான், தேவனை நினைத்த போது அலறினேன், தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். தாவீது சங்கீதக்காரருடைய அங்கலாய்ப்பு. ஆண்டவர் தான் இதை செய்தார், ஆண்டவர் பிடித்திருக்கிறார், ஆண்டவர் அற்புதம் செய்ய இன்னும் நிதானித்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு பேச்சு, ஒரு உணர்வு, சங்கீதக்காரருடைய உணர்வு. ஆமென். இது எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கும், நடக்காதுன்னு இல்ல. எத்தனை பேர் அடக்கி கொண்டு இருக்கிறோம், எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்துல அங்கலாய்த்து இருக்கிறோம். there is nothing wrong. ஆண்டவருடைய சமூகத்துல போய் அங்கலாய்க்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது. Oh, because you have only one person, only one God, the true God, the living God. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருங்க? முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர், ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். He knows every pain, he knows the power, he knows the pain in your tears. உங்க கண்கள்ல இருக்கிற துயரத்தினால வரக்கூடிய கண்ணீர், வேதனையினால வரக்கூடிய கண்ணீர், உங்க ஜெபத்தை கேட்கிறவர் எல்லாம் அவர் அறிந்தவரா இருக்கிறார். Amen. Hallelujah. Don't ever think God doesn't know you. தொடர்ந்து அவர் சொல்லுவாரு. Hallelujah. 5ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா தொடர்ந்து he is talking to God. அவர் தனக்குத்தானே பேசிக் கொள்ளுகிறான், தான் செய்ததை அவன் சொல்லி கொண்டிருக்கிறான். 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவன் சொல்ல, இவ்வளவுலாம் ஜெபம் பண்ணவர் அவன் ஆண்டவரை பார்த்து, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலும் அது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அங்கலாய்கிறான். ஏன் நடக்கல, ஏன் நடக்கல, ஏன் நடக்கல? நான் சுகத்துக்காக ஜெபம் பண்ண, ஏன் நடக்கல? நான் இத்தனை உபவாசம் பண்ண, ஏன் நடக்கல? நான் அந்த கூட்டத்துக்கு போனேன், நான் இந்த கூட்டத்துக்கு போனேன், அந்த ஊழியக்கார்ட்ட போனேன், இந்த ஊழியக்கார்ட்ட போனேன், ஒன்னும் நடக்கல. போன போது ஏதோ நடந்தது போல இருந்துச்சா, நான் வீட்டுக்கு வந்தா மறுபடியும் அதே இடத்துல தான் நான் இருக்கிறேன். அதே பலவீனம், அதே வலி, அதே கஷ்டம், அதே கண்ணீர், அதே பயம். I couldn't see any good things happening. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, இப்படி அங்கலாய்க்கிற நேரத்துல ஒரு சத்தம், அவனுக்குள்ள ஆவியானவர் ஒரு காரியத்தை செய்யறாருங்க. திடீரென்று அவனுடைய எண்ணங்கள் மாறுகிறது. அவன் சொல்றான் 10ஆம் வசனத்துல, அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானுடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். இப்ப அவன் சொல்றான், இவ்வளவு நேரம் அவன் புலம்புனால 1ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் புலம்பு நான் சொன்னானே, அவனே தீர்ப்பு சொல்றான், அவனே தீர்மானம் பண்றான். இதெல்லாம் என்னவா? இது என் பலவீனம், இது என் பலவீனம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், தன்னுடைய சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்ததாம், அது மிகவும் பவுலை வேதனைப்படுத்தினதாம். அந்த வேதனை நடுவுல தேவனிடத்துல 3 முறை ஜெபித்தாராம். 3 முறை ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? அந்த ஜெபத்துக்கு வேறு விதமான பதிலை கொடுத்தார். பவுலை பார்த்து சொன்னார், இந்த முள்ள நான் எடுக்க போறதில்லை, இந்த பலவீனத்தை நான் எடுக்க போறதில்ல, மாறாக இந்த பலவீனத்துல நான் உனக்கு என் கிருபையை கொடுக்க போகிறேன். பவுலே, என் கிருபை உனக்கு போதும்,
உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய நேரத்துல நமக்கு புரியுறது இல்ல. நாம நினைச்சபடி நடந்துட்டா நமக்கு சந்தோஷம், சாட்சி சொல்லுவோம். நாம நான் நினைச்சபடி நடக்கலன்னா கர்த்தர் ஏதோ ஒன்றை என் வாழ்க்கையில செய்திருக்கிறார், உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார், நிச்சயமா செய்திருக்கிறார். பவுலுக்கு அதுதான். நான் நினைச்சபடி நடக்கலங்க, நான் கேட்டபடி பவுலுக்கு நடக்கல. ஆனா அதுக்கு மாறாக தேவ மகிமை அவரு கொடுத்தார். என்னன்னு, பவுலே கவலைப்படாத, நான் இந்த அற்புதத்தை செய்ய மாட்டேன், ஹல்லேலூயா, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு தருகிறேன். அந்த கிருபை எப்படின்னா, உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலம் வெளிப்படும். My strength will reveal in your weaknesses. அதுதாங்க, that is the grace of God, that is the blessing of God, that is the glory of God. இவ்வளவு நேரம் அங்கலாய்த்த சங்கீதக்காரன் சொல்றான், ஆசாப் சொல்றான், அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானுடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுகிறேன். சொன்னா இது என் பலவீனம், இட்ஸ் மை வீக்னஸ், இட்ஸ் மை ப்ராப்ளம். அவன் சொல்றான், இது வரைக்கும் நான் ஆண்டவர்கிட்ட புலம்புன. காரணம் என்னன்னா, என் மாம்சம் நான் விரும்பினது, என் மாம்சம் விரும்பினது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். திடீரென்று ஆவியானவர் தேவனுடைய கிருபையினால அவன் உணர்த்தப்பட்டு அவன் சொல்றான், நான் இதற்காக நான் என் பலவீனத்துல நான் இதெல்லாம் கதறினேன். ஆனா திடீர்னு அவனுக்கு கண்ணு திறக்கப்படுகிறது. அவன் சொல்றான், ஆனாலும் உன்னதமானுடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவுகிறான். திடீர்னு மாத்துறான், திடீர்னு அவன் ஆண்டவரை துதிக்கிறான். ஆண்டவரே, இது தற்காலிகமானது, எல்லாம் ஒரு டெம்பரரி இஷ்யூ ஆண்டவரே, எல்லாத்துக்கும் ஒரு சீசன் உண்டு தகப்பனே, நான் அழுகிறதுக்கு ஒரு சீசன் உண்டு, அந்த அழுகை அப்படியே இருக்க போதில்லை, நான் நகைக்கிற ஒரு காலம் எனக்கு வரப்போகிறது ஆண்டவரே. இந்த அழுகையின் நாட்களிலே, இந்த பலவீனத்தின் நாட்களிலே, என் சோர்வின் நாட்களிலே, ஹல்லேலூயா, நான் என்ன பண்ண போகிறேன், நீங்களும் நான் என்ன பண்ண போகிறோம்? What are you going to do in the midst of your troublesome life? இங்க சங்கீதக்காரன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். Our God has kept a key for your success. அது என்னன்னா, அவன் சொல்றான், ஆனாலும் உன்னதமானுடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நான் I will remember, but I will remember the years of the right hand of the Most High. கர்த்தர் எனக்காக அவருடைய வலது பாரத்துல வைத்திருக்கிற மகிமையான காரியங்கள், God has stored for me good. இன்னைக்கு நீங்க பார்க்கிற துன்பத்தை எல்லாம் ரோமர் 8:28 சொன்னபடி தேவனிடத்தில் அன்பு கூறுகள் சகலமும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், நன்மைக்கு ஏதுவாக நடத்தி கொடுப்பாராம். Everything for good. நீங்க கடந்து போகிற ஒவ்வொரு பாதையும் அது நன்மையா இருக்கும். You will not see that, you may not be witnessing it, but அந்த good things, அந்த நன்மையான காரியம், அந்த மகிமையான காரியம், it is just coming towards you. உங்களை நிரப்புவதற்காக அது கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அதோட அவன் நிறுத்தல. அவன் சொல்றான், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். சொல்றான், என் கடந்த காலத்துல நீ செய்த நன்மைகள் எல்லாம் நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் நினைச்சு பார்த்திருக்கிறீங்க? when you are in a troublesome time, when you are ஒரு கேஆஸான ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க, அப்ப என்ன பண்றீங்க? நம்ம அழுது புலம்புறோம். இங்க 77 சொன்ன சங்கீதக்காரன் 1-9 வரைக்கும் பண்ணினதை நாம எல்லாம் பண்றோம். அது கீழே நம்ம படிச்சு அதுக்கு மேல படிக்கும் போது நமக்கு ஒரு திருப்தி. ஆனா கீழே அவன் சொல்லுகிறது, அவன் என்ன சொல்றான்? ஹல்லேலூயா, கர்த்தருடைய செயல்களை எனக்கு ஆண்டவர் செய்ததெல்லாம் நான் நினைவு கூறுவேன். ஆண்டவர் தேவன் செய்ததெல்லாம் என நினைவு கூறுவேன். எத்தனை பேர் நினைவு கூர்ந்து இருக்கிறீங்க? சங்கீதம் 103:1-2 சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. என்ன செய்தாராம்? அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தாராம், உன் நோய்களை குணமாக்கினாராம், உன் பிராணனை அழிந்து விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டினார், நன்மை உன் வாயை திருப்தி ஆக்கி இருக்கிறார், கழுகுக்கு சமானமா உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறதே. அதுதான் சொல்றேன், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்கள்
அவர் செய்த உபகாரங்கள். சங்கீதம் 116 சொல்லும், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைக்காக, எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செய்வேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தரை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் துதி. He says, I want to praise God. உம்முடைய அதிசயங்களை நான் நினைவு கூறுவேன். Hallelujah. They are constantly in my thoughts. I cannot stop thinking about your mighty works. Oh God, your ways are holy. Is there any God as mighty as you? You are the God of great wonders. You demonstrate your awesome power among the nation. By your strong arm, you redeemed your people, the descendants of Jacob and Joseph. சொல்றான், எகிப்தில் ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களை நீர் விடுவித்தீரே, அந்த ஓங்கிய புயத்தையும் பலத்த கரத்தை நான் நினைத்து பார்க்கிறப்ப ஆச்சரியமா இருக்குது ஆண்டவரே. இதெல்லாம் ஏன் தெரியுமா எழுதி இருக்கிறது? If God has done something miraculous, கடந்த நாட்கள்ல உங்களுக்கு ஆண்டவர் செய்திருந்தார்னா, again God will do that again. மறுபடியும் அவர் அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார். Only remember his goodness. அவருடைய நன்மைகளை நினைங்க, அவரை அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Hallelujah. Today we love அவருடைய சமூகத்துல புலம்புறதுக்கு நாம ரெடியா இருக்கிறோம். I'm not denying that. அன்னால் புலம்புனா, ஜெபித்தா, இருதயத்தை ஊற்றினா, she got what God planned in her life. அதெல்லாம் பட் at the end of the day எத்தனை நேரம் தான் நீங்க அப்படியே இருப்பாரு? அன்னால் பைபிள் சொல்லுது, அதுக்கு பிறகு அன்னால் துக்க முகமாகவே இருந்தது இல்லையா? She never ever ஒரு நாள் அவ துக்க முகமா இருந்ததில்லை. She gave up everything to God and she waited for God. அந்த ஜெபத்துக்கு பிறகு அன்னாளுடைய கர்ப்பத்தை திறந்தார், ஒரு சாமுவேலை கொடுத்தார், அதுக்கு பிறகு 5 பிள்ளைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த செய்த நன்மையை நினைச்சாவ, அதற்கு பிரதிபலன் அவன் சொல்றா, ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணித நிறைவேற்றா. சின்ன பிள்ளை சாமுவேலை தேவ சமூகத்துல ஏடிக்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறா. யோசித்து பாருங்க. Hallelujah. That is the heart we need. ஆண்டவர் கடந்த நாள் அற்புதம், கடந்த நாள் உங்க வியாதியை குணமாக மறுபடியும் குணமாக்குவாரு. அவர் குணமாக்காம இல்ல. He can once again do it. பட் நீங்களும் நானும் தான் யோசித்து பார்க்கணும். ஏன் கடந்து போன வியாதி ஏன் எனக்கு திரும்பி வந்தது? நீங்களும் நானும் தான் யோசித்து பார்க்கணும். ஏன் இந்த பிரச்சனை வந்தது? நீங்களும் நானும் தான் யோசித்து பார்க்கணும். God is not the அவர் குழப்பத்தின் தேவன் அல்ல, அவர் குழப்புகிறவர் அல்ல. He is the God of love and compassion. தீமை வந்ததா? There is a reason. There should be some reason. Remember the goodness of God. அவர் இன்னைக்கு அற்புதம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். As I am preaching this word, God is doing his marvelous miracles. அற்புதமான அதிசயங்களை உலகம் எங்கும் கர்த்தர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். Don't ever think he's ஏதோ நாம் இந்த நேரத்துல. No. It's wonderful that you join together. இந்த இரவுல ஜெபிக்கிறதுக்கு நீங்க இணைந்து இருக்கிறீங்க. Hallelujah. God has found worthy. உங்களை தகுதி உள்ளவர்கள் என்று கர்த்தர் நினைத்து உங்களை இந்த ஜெபத்துக்கு அழைத்து வந்திருக்கிறாரு. You have found favor in the eyes of God. God wanted you to pray. God would want as a group to pray. அதனால தேவன் இணைத்து நம்ம வெவ்வேறு இடத்துல இருந்து இந்த ஜூம் வழியா இணைத்து இருக்கிறாரு. Hallelujah. So the reward from God is நிச்சயமா உங்களுக்கு வரும். அங்கலாய்க்கிறீங்க, அதோட நிறுத்திடாதீங்க. ஆண்டவர் நேற்று செய்த அற்புதத்தை நினைங்க, கடந்த வருஷத்துல செய்ததை நினைங்க, கடந்த மாதத்துல செய்ததை நினைங்க, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ததை நினைங்க. Begin to thank him, begin to praise him, begin to worship him. நீங்க அப்படி துதிச்சு அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு மகிமை செலுத்தி கொண்டு இருக்கும் போது கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற அடுத்த அற்புதம் உங்க கண்களுக்கு முன்னாடி நடக்கும்.
Hallelujah. May God bless you. God be with you.